Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம ரெடிமேட்ல ஹல்திராம் பேல் பூரி வாங்கியிருக்கோம். இதோட பிரைஸ் வந்து 55 ரூபாய். இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாக்கெட் ஓம் பொடி கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாக்கெட் இருக்கு. அதுக்குள்ள 3 வகையான சட்னி கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்காங்க, குட்டி குட்டி இந்த மாதிரி தட்டை போட்டிருக்காங்க. பூரி வேர்க்கடலை பொரிச்சு போட்டிருக்காங்க. சின்ன சின்னதாக இந்த பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் மெத்தடில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓம் பொடியை கொட்டியாச்சு. இப்போ சாஸெல்லாம் ஓப்பன் பண்ணி ஊற்ற போகிறோம். இந்த பேக்கெட்டுக்குள்ளே 3 சாஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து க்ரீன் சாஸு, இது வந்து டேமரின் சாஸ், இது ரெட் சில்லி சாஸ். டேமரின் சாஸ்னால் புளி தண்ணி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்லாம் ஆட் பண்ணி செய்கிற இது ஸ்வீட் கலந்த ஒரு சாஸ். இது எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த பேல்பூரியை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். செய்ய முடியாதவங்க இது ரெகுலராக இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி சாப்பிடாமல் மந்த்லி ஒன்ஸு வாங்கி சாப்பிடுங்க. இந்த தட்டையை நல்லா உடச்சி போட்டுடலாம். ஒரு ஆனியனை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது கூட க்ரியேட்டிவாக நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் வர எல்லா ஸ்நாக்ஸுமே ப்ரிசர்வேட் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிடாம மந்த்லி ஒன்ஸு வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லது. 70% நல்லா இருக்குது. காரெல்லாம் மைல்டாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. 100% டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும். தேங்க்யூ. சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடு.